அனைவருக்கும் வணக்கம். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில வெட்னஸ்டே நடந்திருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தலைமையில இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்திருக்கு. இதுல நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. பொதுவா ஜிஎஸ்டி கவுன்சில்னாலே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. சில டாக்ஸ் ஏறும், சில டாக்ஸ் இறங்கும். இதெல்லாம் தாண்டி இது நார்மல் ஜிஎஸ்டி கவுன்சில் இல்ல, இதை 2.0 சொல்றாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பழைய விதியில இருந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மேஜர் மாடிஃபிகேஷன் கூட சொல்லலாம். அதாவது பழைய ஜிஎஸ்டி விதிப்படி 4 ஸ்லாட்டா இருந்துச்சு. 5%, 12%, 18%, 28%. இந்த 4 ஸ்லாட்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த 2.0ல 4 ஸ்லாட்டை சுருக்கி 2 ஸ்லாட்டா குறைச்சிட்டாங்க. அதாவது 12%ஐயும் 28%ஐயும் தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 5%ஐயும் 18%ஐயும் மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. இது மூலமா பொருட்களோட விலை குறையுமா, இல்ல இது மூலமா வேற ஏதாவது சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி டீடைலா பார்க்கலாம். இப்ப இந்த 28% தூக்குனதுனால எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்லாட் ஆட் பண்ணிருக்காங்களானா, எக்ஸ்ட்ரா ஸ்லாட் ஆட் பண்ணிருக்காங்க. பட் அது என்னங்கறத கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தூக்குன ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டிலாம் எந்த ஸ்லாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய 12% இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட ஜிஎஸ்டிங்கிறது 5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 28%ல இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி பொருட்களுக்கான ஜிஎஸ்டிங்கிறது 18%க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு. சில பொருட்களுக்கு 0%, அதாவது நில் ஜிஎஸ்டியை இதுல கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த 0% டாக்ஸ் எதுக்கலான்னு பார்க்கலாம். ஃபுட், ஹெல்த் கேர், மெடிசன், இன்சூரன்ஸ், எஜுகேஷன் அண்ட் ஸ்டேஷனரி, டிஃபென்ஸ், ஏவியேஷன், இம்போர்ட்ஸ், இந்த மாதிரியான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரிங்கிறது ஜிஎஸ்டிக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது 0% டாக்ஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த இந்த தனிநபருக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது 18% வரைக்கும் இருந்துச்சு. இது மூலமா அந்த 18 0 ஆக்கியிருக்காங்க. அதே போல எஜுகேஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள், மேப், சார்ட் அண்ட் பென்சில், இந்த மாதிரியான முக்கியமான எஜுகேஷனுக்கு தேவையான அந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது இங்கே 0% கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த 12%ல இருந்து 5%க்கு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி எந்தெந்த பொருட்களுக்குன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க், பட்டர், கீ, சீஸ், இந்த மாதிரியான பொருட்களுக்கு 5% டாக்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஹேர் ஆயில், டூத் பிரஷ், டாய்லெட் சோப் பார், டூத் பேஸ்ட், ஷேவிங் கிரீம், இதெல்லாம் 5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இது 18%ல இருந்தது. மேல சொன்னதெல்லாம் 12%ல இருந்து 5%ம், இப்ப சொன்ன டூத் பேஸ்ட் மாதிரியான பொருட்கள்லாம் 18%ல இருந்து 5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இது எதெல்லாம் வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு லிஸ்ட நம்ம இதுல ஷோ பண்றோம். இதுல வரி குறைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே இந்த டேபிள்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் ஒன்று ஆட் பண்ணாங்கல்ல, அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பொருட்களுக்கான ஜிஎஸ்டிங்கிறது குறைக்கப்படும் போது அரசுக்கு பெரிய அளவுல நஷ்டங்கிறது ஏற்படும். இந்த நஷ்டத்தை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் ஸ்லாட், அதாவது 40% ஜிஎஸ்டி. இது எதுக்கெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை அண்ட் கார், 350cc மேல உள்ள பைக்ஸ் அண்ட் பான் மசாலா, சிகரெட், இந்த மாதிரியான பொருட்களுக்கும், அதே போல இந்த ஆன்லைன்ல விளையாடக்கூடிய கேம்பிளிங், இந்த மாதிரியான பொருட்களுக்கும் இந்த 40% ஜிஎஸ்டிங்கிறது அடங்கும். அதாவது நீங்க லக்ஸரி காரோ இல்ல லக்ஸரி பைக்கோ வாங்குறீங்கன்னா, இந்த 350cc மேல உள்ள பைக்கா இருக்கட்டும், இல்ல 50 lakhsக்கு மேல உள்ள கார், இந்த மாதிரியான பொருட்களுக்கான ஜிஎஸ்டிங்கிறது ஏற்கனவே இருந்த அந்த பழைய டாக்ஸ்ல இருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா இந்த 28% ஜிஎஸ்டில இருந்து 18% கொண்டு வரது மூலமா நிறைய பைக்ஸ் அண்ட் கார், முக்கியமா ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பொருட்களோட இந்த
ஜிஎஸ்டிங்கிறது குறைக்கப்படுது. முக்கியமா நீங்க கார் பைக்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா இதோட ஜிஎஸ்டிங்கிறது ஏற்கனவே இருந்த 28ல இருந்து இப்ப 18 குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% வரிங்கிறது இங்க குறைக்கப்பட்டிருக்கு. இந்த கார் பைக் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இது லக்ஸரி இல்லாம சின்ன சின்ன ஸ்மால் கார் இந்த மாதிரியான பட்ஜெட் கார்களுக்கு மட்டும் இது அடங்கும். அதே போல பைக்லயுமே 350cc இருக்கக்கூடிய எந்த ஒரு பைக்கை நீங்க வாங்கினாலும் அதுக்கான ஜிஎஸ்டிங்கிறது ஏற்கனவே இருந்த 28ல இருந்து இப்ப 18 குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த தேவையில்லாத பான் மசாலா, சிகரெட், இந்த கேம்பிளிங், ஆன்லைன் விளையாட்டுகள் இந்த மாதிரியான பொருட்களோட ஜிஎஸ்டிங்கிறது இங்க 40% கொண்டு வந்திருக்குது. இது ஒரு விதத்துல நல்லதுன்னு பார்த்தாலும் அதை அவங்க ஈக்குவலைஸ் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்க தெரிய வந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டில உங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கு, எதெல்லாம் உங்களை பாதிக்குது அப்படிங்கிறத பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.